Hello guys, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு நார்மலான போட்டோவை ஜஸ்ட் ஒன் கிளிக்ல எப்படி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ஏஐ கார்ட்டூன் இமேஜா வந்துட்டு சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய போட்டோ எடிட்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஏஐ கார்ட்டூன் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அது கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மேலே ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோல்டரும் இந்த இடத்துல வரும். ஸோ இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்னு சொல்லி வரும். ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் கீழே உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசின்னு ஒரு எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேண்டசின்னு இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரைட் சைட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃப்ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேண்டசின்ற எஃபெக்ட் வந்துட்டு இந்த இடத்துல வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு வருது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்துட்டு வந்துடும். அப்படி வரல அப்படின்னா அந்த இடத்துல சர்ச் பாரை கிளிக் பண்ணி எஃப்ஏஎன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு அந்த ஏஐ கார்ட்டூனை வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டைமிங் ஓடும். ஸோ 5-4 ஓடுது பார்த்தீங்களா. ஸோ அது முடிகிற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் ஒரு சூப்பரான ஏஐ கார்ட்டூன் இமேஜாக வந்துட்டு இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருந்த இமேஜ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஏஐ கார்ட்டூன் இமேஜாக வந்துட்டு இது சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜை சேவ் பண்ணால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் உங்களோட இமேஜ் வந்துட்டு உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு இன்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிஸ்கார்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இப்போ நம்ம அந்த சேவ் பண்ண இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இம்போர்ட் ஆகும். ஓகே, இம்போர்ட் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேண்டசின்ற அந்த எஃபெக்டவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு இமேஜை வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் டிபியாவோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லை உங்களோட சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜோட இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ண ஃபோட்டோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராவோ எது வேணுமோ அதை வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வேறு ஒரு இமேஜை வச்சு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்ள் இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் ஃபேண்டசின்ற எஃபெக்ட்டை வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டைமிங் வந்துட்டு ஓடும். ஸோ அந்த டைமிங் முடிகிற வரையும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்துட்டு இது எடிட் பண்ணிச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த ஃபோட்டோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஸோ ஒரு சூப்பரான ஏஐ கார்ட்டூன் இமேஜை வந்துட்டு இது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஆப் தான். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஏஐ கார்ட்டூன் இமேஜை வந்துட்டு இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.